மார்நாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். என்ன வார்த்தைன்னு சொல்றேன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11 என்று சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நினைவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்களை நினைத்திருக்கிறேன், நான் உங்களை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிக்கிறார். அப்போ நம்முடைய காரியங்கள், லைக் we have certain plans in our life. இதை செய்வேன், இப்படிதான் நடந்துப்பேன், எல்லாம் சொல்லுவாங்க. மை லைஃப் மை ரூல்ஸ், என்னோட ரூல்ஸ் படிதான் நடந்துப்பேன், என்னுடைய விஷயம் படிதான் நடந்துப்பேன், இதை செய்வேன் அதை செய்வேன். ஆனா கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்திற்கு ஏதுவான ஒரு முடிவை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு முடிவை வைத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நினைவுகளை அறிவேன், முடிவை வைத்திருக்கேன்னு சொல்லுகிறார். அப்போ முடிவு உங்களுக்கு சமாதானமான ஒரு முடிவு இருக்குது, சமாதானமான ஒரு முடிவு காத்திருக்கிறது, சந்தோஷமான செய்திகள் காத்திருக்கிறது, ஆனந்தமான காரியங்கள் காத்திருக்கிறது, எல்லாம் இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கொடுப்பேன். ஆனா ஒரு சில காரியத்திற்கு தேவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றார், நோ சொல்றார். முடிவு அழகானது, பாதைகள் அழகானது, செவையானது. ஆனா உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு சின்ன சின்ன குறைகள், உங்களுடைய ஒரு சில டெசிஷன்ஸ் தவறா இருக்குது. இயேசுவா சொல்றாரு, அந்த டெசிஷன்ஸையும் உங்களுடைய அந்த ஆசைகளையும் விட்டுட்டு வரும்பொழுது நீங்க எதிர்பார்க்கிற முடிவு அழகா இருக்கும். லைக் நீங்க என்ன பெருசாவா யோசிக்க போறீங்க, நான் இந்த கண்ட்ரியை பிடிக்க போறேன், நான் இந்த தேசத்தை பிடிக்க போறேன், நான் இந்த மிலிட்டரியை கேப்சர் பண்ண போறேன், இந்த இதை கேப்சர் பண்ண போறேன். இல்ல, மேக்ஸிமம் நமக்கு எப்படி, இதுல எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும் ஆண்டவரே, எனக்கு சமாதானம் வேணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், இதுல நிறைவா இருக்கணும், இந்த மாதிரி கஷ்டம் இருக்கக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை, போராட்டங்கள், இதெல்லாம் எதுவும் எனக்கு வேணாம் ஆண்டவர், இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பப்ப அந்த பிரச்சனைகள் வேண்டாம், எனக்கு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், இதுதான் எல்லோருடைய இருதயத்திலும் வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், அதை நீ கேட்பதை விட நான் பூரணமாய் அளவில்லாமல் நீ நினையாத அளவிற்கு நான் தருவேன் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் ஒரு சில முடிவுகள், ஒரு சில காரியங்கள், ஒரு சில நபர்கள், ஒரு சில விஷயங்கள் உங்களை சுத்தி நீங்க அதை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், லெட் கோ, அதை விட்டுடுங்க, அந்த காரியத்தை விட்டுடுங்க. நீங்க அந்த காரியத்தை விடும் பொழுது உடனே உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்காரு, நீங்கள் எதிர்பார்த்ததை கொடுப்பார். ஆனா ஒரு சில காரியங்கள் உங்களுடைய பிளெஸிங்கை டிலே பண்ணுது, உங்களுக்கான காலிங்கை டிலே பண்ணுது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அது டிலே பண்ணுது. ஸோ அந்த டிலேவை நீங்க குறைக்கணும் அப்படின்னா நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறத விடணும், உங்க பாவத்தை விடணும், உங்களுக்கு ஆண்டவருக்கு தடையா இருக்கிற தேவையில்லாத காரியத்தை விடணும். நிறைய காரியங்கள் அன்வான்டா நீங்களே பிடிச்சி இழுத்து உங்க வாழ்க்கையில வச்சிருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுறாரு, இல்ல, அதை விடு. சில டைம் கர்த்தர் அதை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணி நிறைய ஆண்டவர் காரியங்கள் பிரச்சனை கொடுத்து அதை வாழ்க்கையில இருந்து போக வைப்பாரு. நம்ம போய் கஷ்டப்பட்டு அதை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம வாழ்க்கையில இருப்போம். அப்படி இல்லை, அது போக ஒரு சில காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையை விட்டு எடுப்பது நல்லது, சில மனிதர்கள் நம்ம விட்டு போவது நல்லது, சில இடங்கள் மாறுவது நல்லது, சில மனிதர்களை தேவன் கூட்டிட்டு வருவது நல்லது, சில மனிதர்களை நம்ம விட்டு பிரிப்பது நல்லது. அப்படி நிறைய காரியங்கள் கர்த்தர் நமக்காக செய்து கொண்டிருக்கார். ஆனா நம்ம ஆண்டோடைய பிளான்ல இன்டர்ஃபியர் ஆகி நம்ம அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, ஒரு இடத்துக்கு, ஒரு சில இடத்துல ஆண்டவர் உங்களை மாத்தினது உங்களுடைய நல்லதுக்காக. ஒரு சில நபரை கொண்டு வந்து உங்க நல்லதுக்காக. கர்த்தர் எவரையும் பயன்படுத்துவார், எவரையும் மேன்மைப்படுத்துவார், எவருக்கும் எதையும் செய்வார். எதனால செய்வார்? கர்த்தர் எந்த மனிதனையும் எப்படியும் பயன்படுத்த முடியும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்காரு. அந்த பாதையில தான் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தின் பாதையில தேவன் உங்களை கூட்டி கொண்டிருக்காரு. அப்ப ஒரு சில கிளைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருந்து எடுக்கிறார். ஒரு மரம் பார்க்க அழகா, இந்த பார்க்ஸ், இந்த டிஃப்ரெண்ட் இடத்தெல்லாம் போனி வச்சுக்கலாம், அழகா அந்த மரத்தை வெட்டி வச்சிருப்பாங்க. இந்த அழகான ஷேப்பா சூப்பர்வா இருக்கும். ஏன்னு தெரியுமா? அதுகிட்ட இருந்த தேவையில்லாத கிளை எல்லாமே அந்த கார்டனர் அதை அழகா ட்ரிம் பண்ணி எடுத்திருப்பாங்க, அழகா ப்ரூன் பண்ணி அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு அழகான ஒரு ஷேப்பு கொண்டு வருவாங்க. அது நேச்சுரலாவே அழகான ஷேப்ல இருக்காது. ஆனா அந்த கார்டனர் அது அழகான ஷேப்ல, அதுல இருக்கிற தேவையில்லாத இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து அது அழகான ஷேப். நம்ம நிறைய பார்த்திருப்போம், டிஃப்ரெண்ட் அனிமல் ஷேப்ல எல்லாம் புஷஸ்ல இருந்து செய்வாங்க. அப்ப அதெல்லாம் எப்படி செய்கிறார்கள்?
தேவையில்லாத ரிமூவ் பண்றாங்க. அதுல எங்கேயுமே இன்னுமே தேவை புதுசா ஆட் பண்ணல அப்படிலாம் இல்ல, தேவையில்லாத ரிமூவ் பண்றாங்க. அப்போ ஒரு சில இடத்துல இருந்து ஒரு சில காரியத்தை ரிமூவ் பண்ணாலே அது அழகா இருக்கும். ஒரு சில விஷயத்துல இருந்து நம்ம வாழ்க்கையில இருந்து தேவன் தேவையில்லாத காரியங்களை ரிமூவ் பண்ணாலே நம்ம வாழ்க்கை அழகா இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள், நம்முடைய தன்மை ரொம்ப வித்தியாசமானது. அப்ப கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஆனா தேவையில்லாத ஒரு சில காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத பழக்கம், அந்த பழக்கம் தான் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறது. பாவ பழக்கம், தேவையில்லாத மனிதர்கள், அன்வான்டான நம்முடைய டெசிஷன், தேவையில்லாத இடங்கள், இது எல்லாமே தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்குது. அப்போ அந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த மனிதர்களை என் வாழ்க்கையை விட்டு விளக்குங்க, இந்த மனிதர்களை என்னை விட்டு விளக்குங்க அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க போறது இல்லை. அதனாலதான் கர்த்தர் உங்க ஆசீர்வாதத்துக்கும் அவர் உங்க வாழ்க்கையில திருக்கும் தடையா இருக்கிற மனிதர்களை தேவன் எடுக்கிறார். ஆனா நீங்கள் போய் போய் திரும்ப திரும்ப அந்த மனிதர்களோட உங்களை நீங்க ஒப்புரவாகி நீங்க கீழே இறங்கி போய் அந்த மனிதர்களோட பேசி உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரீங்க. இல்ல ஆண்டவர் சொல்கிறார், I the one who is removing those person from your life. நான் தான் அதை செய்யறேன், I'm doing, நான் தான் அந்த காரியத்தை செய்யறேன். ஸோ கர்த்தர் சொல்லுகிறார், he is removing people so that God is going to entrust you with great blessing and plans. ஆண்டு உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. இட்ஸ் வெரி கிரேட், டூ கிரேட். உங்க சிந்தையில இல்லாத காரியங்கள் நீங்க நினைச்சு, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கோம். இந்த வேலை தான் செய்வேன், இத்தனை வயசுல இதுதான் செய்வேன், இது இப்படி பண்ணுவேன், லைக் ரொம்ப பேசிக்கா ஆவரேஜா நார்மலான ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ராடினரியான பிளான் வச்சிருக்காரு. பெரிய பிளான், ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்காரு. அதனால சோர்ந்து போகாம அவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடிங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற முடிவை தருவேன். சமாதானமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, நீங்க நினையாத சந்தோஷத்தை தேவன் உங்க உள்ளத்துல இருந்து பெருக பண்ணுவார். அது உங்க உள்ளத்துல இருந்து போகும். அந்த சமாதானத்தை உங்களால விவரிச்சு சொல்லவே முடியாது. அவ்வளோ சமாதானத்தை தேவன் உங்களுக்காக அவ்வளவு வைத்திருக்கிறார். ஆனா தேவையில்லாத மனிதர்களை விட்டு விலகுங்கள். You don't want certain person in your life. அன்று உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அதற்கு உங்களை நீங்க ஒப்புக்கொடுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் செய்வதன் காரியம் அறியாமல் நான் என்னுடைய சுயத்துல நிறைய விஷயத்த செஞ்சுட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு எதிர்பார்த்திருக்கிற முடிவை வச்சிருக்கிறீங்க, அது சமாதானத்துக்கானது, அது நன்மைக்கானது. அந்த ஆசீர்வாதத்தினால போறேன், என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் எதுவுமே செய்ய விரும்பல, என் வாழ்க்கை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உங்க இஷ்டம் போல என்ன நடத்துங்க, உங்க சித்தத்தின்படி என்ன நடத்துங்க, என்ன ஆசீர்வதிங்க. எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே, நிம்மதியை வாழ்க்கையில கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஜெபிக்கிறேன். ஏன்னா நீங்க என்னென்னமோ பண்றீங்க, ஆனா நிம்மதி மட்டும் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, சமாதானம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. என்னென்னமோ ட்ரை பண்றீங்க, போராடி பாக்குறீங்க, கோவப்பட்டு நீங்களே ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணி, அப்படிலாம் சமாதானம் கிடைக்காது. சமாதானத்தை கர்த்தர் தான் கொடுக்க முடியும், ஆண்டவர் தான் அதை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால அதற்கு உங்களை நீங்க ஒப்புக்கொடுங்க. இந்த சமாதானத்துக்கு உங்களை நீங்க ஒப்புக்கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையில அவர் சமூகத்தை விட உங்களுக்கான நிம்மதி வேற எங்கேயுமே இல்லை. ஆண்டவருடைய கரத்துல உங்க வாழ்க்கை போட்டு ஒப்புக்கொடுங்க. உங்களை உடைக்கலாம் மாட்டார், உங்களை நசுக்கலாம் மாட்டார், உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கண்டுக்காமலாம் இருக்க மாட்டார். யோசித்து பாருங்க, உயிரையே கொடுத்துட்டாரு, உயிரையே கொடுத்துட்டாரு. நீங்க கேட்கிற நிம்மதி சமாதானத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரா? வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? ஜீவனையே கொடுத்த ஒருவர் இருக்கிறார். அவருக்கு உங்க வாழ்க்கையை குறித்து அவருக்கு அக்கறை உயிரெல்லாம் மெனக்கிட்டு வந்து கொடுப்பாரா? உயிரையே கொடுத்துட்டாரு. நீங்க கேட்கிற சின்ன சின்ன விஷயத்த கொடுக்க மாட்டாரா? கட்டாயம் கொடுப்பார். நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஒப்பு கொடுக்குற சுவாமி, எனக்கு நிம்மதியை கொடுங்க, எனக்கு முதலாவது நிம்மதியை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம். வாங்க ஜெபிக்கலாம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிருஷ்டி கர்த்தாவே, நீதியின் தேவனே, நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னுடைய தேவன், நீர் சமாதானம் செய்யும் தேவன் ஆண்டவரே. உம்மை நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில அவங்க கேட்கிற நிம்மதி அவர்களுக்கு கொடுப்பீராக. தகப்பனே, அவர்களை ஆசீர்வதிங்க. மீட்பராகிய தேவனே, அவர்களை ஆசீர்வதிங்க. சிருஷ்டி கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதிங்க. ஜீவாதிபதியே, அவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் அப்பா, இதை ஜஸ்ட் சும்மா கேட்கணுமேன்னு கேட்பாங்க. ஒரு சில பேர்
வாண்டடா கேட்பாங்க, ஒரு சில பேர் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு கேட்பாங்க, ஒரு சில பேர் ஏன் கேட்கிறோனே தெரியாம கேட்பாங்க ஆண்டவரே. அப்ப எந்த ரீசனா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அந்த ஜனங்களுடைய உள்ளத்துல உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்திரளுங்க ஆண்டவரே. உடைய ஆனந்த சந்தோஷத்தை அவங்க மேல வைங்க ஆண்டவரே. அவங்களுடைய நிம்மதியினால் நிறைத்தள்ளுங்க. அந்த போராட்டம் அவங்களுடைய மைண்ட்ல, அவங்களுடைய இருதயத்துல எழும்புகிற அந்த தேவையில்லாத அந்த குரலையெல்லாம் நீர் அமர்த்தி உம்முடைய சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீரோடையே போல மெல்லி அமர்ந்த அந்த நீரோடையே போல அந்த சமாதானத்தை உள்ளத்துல கொடுங்க ஆண்டவரே. அந்த அமர்ந்த நீரோடையே போல ஒரு சந்தோஷத்தை அவங்க உள்ளத்துல கொடுங்க ஆண்டவரே. Give that still happiness into their heart, Father. இப்பொழுது நிறைத்திரளுங்க ஆண்டவரே, மகிமையினால் நிறைத்திரளுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பூர்ண நிம்மதியும் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ராஜாவே, நீர் கொடுக்க போறமைக்காக நன்றி. பலமான தேவனே, நீர் செய்ய போறமைக்காக நன்றி. அபிஷேகநாதனே, நீர் செய்ய போறமைக்காக நன்றி. எல்லா பிள்ளைகளும் உடைய அபிஷேகத்தின் உடைய பிரசன்னத்தை உணர்கிறார்கள் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வீடியோ பார்க்கிற எல்லோருமே உடைய பிரசன்னத்தினால் ஆரம்பம் முதல் கடைசி வரை நிறைத்திரளப்படுகிறார்கள் ஆண்டவரே. உடைய கரம் செல்லுகிறது, உடைய ஆவி இருக்கிறது. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வந்தது. அந்த மனிதர்களை நீர் வாழ்க்கையிலிருந்து பிரிக்கிறீர். ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen.